ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கிளச்சிருந்து பேசுகிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கம் சோழிப்பாளையம் அந்த ஊரில் தான் இருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபீல்டு தான் ரெயின்வாஷ் போட போகிறோம். ஸோ தீவன ஃபீல்டுக்கு தான் ரெயின்வாஷ் போட போகிறோம். ஸோ அது பக்கத்தில் இருக்க யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நேரில் வந்து பார்க்கலாம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. நன்றி, வணக்கம். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கிளச்சிருந்து பேசுகிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கம் சோழிப்பாளையம் ரெயின்வாஷ் போட்டு முடிச்சாச்சு. ரெயின்வாஷ் இழுத்தாச்சு. ஸோ மோட்ரு இப்போ தான் போட்டோம், பாஞ்சிட்ருக்கு. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது பார்க்கணுன்னா அந்த ஃபீல்டை பார்க்கலாம். சோழிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கத்துலேயே அந்த ஃபீல்டு தீவன பில்லுக்கு தான் போட்டிருக்கோம். தீவன பில்லுக்கு போட்டிருக்கோம். 21 லைன், 7 அடிக்கு ஒரு லைனு, 21 லைன் போட்டிருக்கோம். ஒரே டைமில் பாயுது. ரெயின்வாஷோட நீளம் பார்த்திங்கன்னா 55 to 60 அவ்வளோதான் அடி. அதனால் வந்து மோட்டர் 5 HP 55 அடி தான் இருந்துச்சு. அதில் வந்து ஃபுல்லாகவே ஒரே டைமில் பாயுது. ஸோ ஆல்ரெடி 3 பைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 3 பைப்பை கட் பண்ணிட்டு ஒரு டீ போட்டுட்டு அதில் 3 2 ரெடிஸ் போட்டுட்டு ஒரு வால் போட்டு அப்படி ஒரு பெட்டு பைப் போட்டு 2 ஜல்லு போட்டு கீழே 2 ஜல்லு போட்டு திருப்பி மண்ணுக்குள்ளே போட்டாச்சு. ஸோ இதுதான் ஃபீல்டு. ஸோ இப்போ தான் ரெயின்வாஷ் போட்டு செக் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. நன்றி, வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பெருந்துறை பக்கம் சோழிப்பாளையம். ஸோ ரெயின்வாஷ் போட்டாச்சு. தீவன பில்லுக்கு போட்டாச்சு. 7 அடிக்கு ஒரு லைனு, 55 அடி நீளம், 5 HP மோட்ரு, 21 லைன் ஒரு டைமில் பாயுது. ஸோ 55 அடி நீளம் ரெயின்வாஷோட நீளம் கம்மிடுறதுனால நம்ம வந்து 21 லைனுமே பாயுது. ஸோ எப்படி பாயுது பாருங்கள். ஸோ மானம் வெயில் இல்லை, அதெல்லாம் அவ்வளோக்கா ஓரளவுக்கு கிளியராக தெரியும். ஸோ ஃபுல்லாக ஒரு டைமில் பாயுது. அதாவது சிங்கிள் சைடு போட்டிருக்கோம் வால்வு. இந்த மாதிரி சிங்கிள் சைடு போட்டு ஒரு சைடு மூடிடும், ஒரு சைடு வால்வு போட்டுக்கிறோம். ரெயின்வாஷ் போட்டுடுறோம். தீவன பிள்ளை தான் போட்டிருக்கோம். எப்படி பாயுது பாருங்கள். அந்த மண் மேடாத மட்டும் சரி பண்ணி விட்றணும், அவ்வளோதான். சும்மா கொஞ்சம் தூரம் அந்த இடத்துல சரி பண்ணிங்கன்னா கரெக்டாக ஓடிடும். டியூப்பு மடியக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ ஹைட் வருது, எவ்வளோ அகலத்தை பாயுது பாருங்கள். ஒரு அரை மணி நேரம் ஓடினா போகுது. இதுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம 1 மணி நேரம் கூட ஓட்டலாம். அரை மணி நேரத்தில் தண்ணி நிற்கும். இப்போ பாருங்கள், இப்போ தான் ஒரு 2 நிமிஷம் ஆக போகுது. இது எவ்வளோ ஈரப்பதம் வந்துச்சு பாருங்கள். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்ன மாவட்டங்க? எடப்பாடி பக்கம் தானே? எடப்பாடி பக்கம். என்ன ஊருங்க இது? வாச்சம்பள்ளி. அங்கே தான் இருக்கேன். அதாவது கரும்பு வாங்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஈரோட்டில் ஒரு வேலை இருந்துச்சு. அது வேலையை முடிச்சுட்டு நேராக சரி பொங்கலுக்கு கரும்பு வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இந்த தோட்டம் தான், இங்கே தான் கரும்பு வாங்குகிறோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுச்சுன்னா அந்த ஊருக்கு வந்து கரும்பு வாங்கலாம். என்னோடய கான்டாக்ட் நம்பர் 9342098006. நன்றி, வணக்கம். மாப்பிள்ள 5 வால்வு தான் ஓடுது. மொத்தமாக 10 வால்வு தான். 10 வால்வு தான். இதில் 5 தான் ஓடும். எப்படி அமர்த்தி போட்டுக்க வேண்டியதான். எல்லாத்துலேயும் போட்டாச்சு. அதில் வாங்கின சாமான் கொஞ்சம் மிச்சம் இருக்குது, ரிட்டர்ன் பண்ணிடலாமா என்ன? அது வால்வு 10 வால்வு தான் போட்டிருக்கு மொத்தமே. அவ்வளோக்கு தான் இடம் இருக்குது. நீங்கள் தான் 7 அடிக்கு ஒன்று ஓடுச்சுனியா, நல்லாத்தையும் பாஞ்சிருக்கு. தண்ணி நல்லாத்தையும் பாஞ்சிருக்கு. 5 வால்வு ஓடுது. 5 வால்வு 4 வால்வு தான் ஓடுது. அதுக்கு மேலே ஓடலை. சரிம்மா.